ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் சிம்பிளாக பிசிபிலிபாத் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்த்துலாம். ஒரு குக்கரில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன், 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது கூடயே ஒரு 6 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து ஒரு மூடி போட்டு 5 விசில் நம்ம விட்டு எடுத்துக்கலாம். அரிசி வேகிற நேரத்துலேயே இந்த ரெசிபிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 ஸ்பூன் வரமல்லி, இது கூடயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் எள்ளு, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரியாணி இலை, கூடவே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரியான வரமிளகாயும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் மாறும்போது 1/2 கப் அளவுக்கு தேங்காயை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காயில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் போனதுக்கப்புறம் இந்த மசாலாவை அப்படியே ஆற வச்சுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வேற ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன். இது கூடயே பெருங்காயம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா வெந்தயம் கூட இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 வரமிளகாயை சேர்த்துக்கிறேன், 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறி வந்ததுக்கப்புறம் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி எல்லாம் பாதி அளவு வெந்து வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதி அளவு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன காய்கறியெல்லாம் விரும்புகிறோமோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன். கூடவே முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கையும் நான் இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா பட்டாணி, வேர்க்கடலை எல்லாம் கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இந்த காயெல்லாம் நல்லா ஒரு முறை பரட்டி விட்டுக்கலாம். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதில் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃபுல்லாக ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 6 கப் அளவுக்கு தண்ணியை நான் இதில் சேர்த்துக்கிறேன். நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கும் போதும் 6 கப் அளவுக்கு தண்ணியை நம்ம சேர்த்துருப்போம். இப்போ காய்கறி வேக வைக்கும் போதும் 6 கப் அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கொதிச்சு வர ஆரம்பிக்கும் போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குக்கரில் ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு கரண்டியை வச்சு நம்ம இந்த மாதிரி அழுத்தி விட்டாலே போதும். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வச்சு எடுத்துருக்கிறதுனால ஈஸியாக ரைஸ் குழஞ்சி வந்துடும். பாருங்கள் எந்த அளவுக்கு குழஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதை நம்ம ரெடி பண்ணுற நேரத்துலேயே இந்த பக்கம் நமக்கு காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போது மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரைஸை இதில் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது குக்கரில் இருக்க எல்லா ரைஸையுமே நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலந்து விடணும். ரைஸ் எல்லாமே இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் விரும்புனீங்க அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக பிசிபெலாபாத் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பில்லை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.